சரி சரி. நான் மணி என்ன ஒரு 6 மாசம் பார்த்துன்னு வந்தோம் மாட்டு பண்ண வைக்கிறதுக்காக. இப்போ மாட்டு பண்ண புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் மற்றவங்க கம்பேர் பண்ணால் மணி என்ன ஓகேண்ணா. இந்த மாடு வந்து என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டு முடிச்சு கொடுத்தாரு அவரு? இது 77 சொன்னாங்கண்ணா. 69 முடிச்சுண்ணா. 67 சொல்லியிருக்காங்க, 52க்கு முடிச்சிருக்கீங்க. இதுவும் 70 ரூபாய் சொன்னாங்கண்ணா. 59 பிடிச்சுண்ணா. 59க்கு முடிச்சிருக்கீங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். திருப்பிட்ட மாடு ஏய் பத்தேவா தம்பி வணக்கம். வணக்கண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க. உங்க பேரு? வேலூர் மாவட்டம்ண்ணா. உள்ள பள்ளிக்கொண்டா உள்ள பள்ளிகொண்டான். ஆமா. சரி சரி. நான் மணி என்ன ஒரு 6 மாசம் பார்த்துன்னு வந்தோம் மாட்டு பண்ண வைக்கிறதுக்காக. இப்போ மாட்டு பண்ண புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்க பண்ணைக்கோசரம் வாங்கியிருக்கீங்களா? ஆமா ஆமா. சரி ஓகேங்க. இப்போதைக்கு 3 மாடு பூச்சின்னு போயிட்டு அவங்க ஊருக்கு செட் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக கிளைமேட் இங்கே அங்கேயும் செட் ஆகுதான்னு சொல்லிட்டு 3 மாடு போட்டு பிடிச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு இன்னும் ஒரு மாடு பிடிச்சிட்டு போவோம். இன்னொரு நாள் கழிச்சு இன்னொரு மாடு பிடிச்சிக்கலாம். ஆமா. அதே ஏரியாவுக்கு செட் ஆச்சு. அதான் செட் ஆயிடுச்சுண்ணா. சரி ஓகே. இப்போ வந்து 6 மாசமா மணிகண்டன் அவரை வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க ஆமாண்ணா. எப்படி வீடியோ எல்லாம் உங்களுக்கு சேஃப்டி, அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா? ஆனா மற்றவங்க கம்பேர் பண்ணா மணி என்ன ஓகேண்ணா. மணிகண்டன் ஓகே. மனசு பிடிச்சிதான் வந்தோம். எப்போ அவரை கான்டாக்ட் பண்ணீங்க? எத்தனை நாளைக்கு முன்னாடி? நான் முன்ன ஒரு கால் பண்ண ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அப்பயே வர சொன்னாரு. அப்போ அதுக்கு காசு இல்லாம இருந்துச்சு. இப்போ காசு வந்த உடனே வந்து பிடிச்சிட்டு போனோம் இன்னைக்கு. சரி ஓகே. இன்னைக்கு வந்து 3 மாடுகள் வாங்கியிருக்கீங்க. மாட்டை பத்தி டீடைல் பாத்துடலாங்களா? எல்லாமே தலைச்சி கண்ணதானா? தலையீத்து தான். இப்ப இந்த சட்டை கருப்பு சட்டையில எடுத்திருக்கீங்க. இந்த மாடு வந்து என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டு புடிச்சு கொடுத்தாரு அவரு? இது 77 சொன்னாங்கண்ணா. 69க்கு முடிச்சுண்ணா. இது கண்ணுங்க? கண்ணு போடலண்ணா. 9 மாசம். ஆமாண்ணா. இன்னும் எத்தனை நாள்ல கண்ணு ஈனுங்க? ஒரு 10 நாள்ல ஈனிருமா? இன்னும் 1 மாசம் போகணும். அது இன்னும் 1 மாசம் ஆயிரும். இது வந்து நிறமாசன மாடு. பால் அளவுல எத்தனை சொல்லி இருக்கிறாங்க இதுக்கு ஆவரேஜா? பால் 5 லிட்டரு. இது வந்து எத்தனை பல் தரத்தில் இருக்குங்க? 2 பல் தரத்தில் தானே. சரி ஓகே. அப்படியே அந்த மாடு பாத்திரலாங்க. அது என்ன ஜெர்சிங்களா? ஜெர்சி கிராஸ். ஜெர்சி கிராஸ். அது கண்ணோட இருக்கு. இந்த கண்ணுங்க பெட்டகண்ணா. பொட்டை கண்ணு. ஆமா. கண்ணு போட்ட எத்தனை நாள் இருக்குங்க? 1 வாரம் ஆன கண்ணோட. மடிக்கால் எல்லாமே பாக்குறது நல்லா ஜம்புன்னு இருக்கு. இது பால் அளவு எத்தனை சொன்னாங்க? 18 15 கறக்குது. 15 லிட்டர் பால் அளவு சொல்லியிருக்காங்க. இது என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டு பிடிச்சிங்க? 67 சொல்லியிருக்காங்க, 52க்கு முடிச்சிருக்கீங்க. இது ஈத்து எத்தனை ஈத்து போட்டிருக்கணும்? இது 3ஆம் ஈத்து. சரி ஓகே. அப்படியே இந்த வந்துருக்கு. இந்த மாட்டை பாத்துருவோம். அந்த மாடு இல்லை. இந்த மாடுண்ணா. அந்த மாடு இல்லையா? அந்த மாடா? அது ஜெர்சி. ஆமாண்ணா. ஜெர்சி கிராஸ். இது வந்து சனைங்களா? சனா. இது மாசங்களா? இது ஒரு 4-5 நாள் காணி போட்டு 10 நாள் காணி போட சொல்லிருக்காங்க. 4-5 நாள்ல கண்ணு ஈனி. ஆமா. இது என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? இதுவும் 70 ரூபாய் சொன்னாங்கண்ணா. 59 பிடிச்சுங்க. 59க்கு முடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. சரி சரி.
பல் 2 பல் தரத்தில் இருக்கு. எல்லாமே ரெண்டுங்க. சின்ன சின்ன மாடு எல்லாம் கண்ணு தானே. எல்லாமே ஒண்ணு வந்து கண்ணு மாடு, 2 சென மாடு வாங்கியிருக்கீங்க. இப்போ வந்து இந்த ஏரியா கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்கும், உங்க ஏரியா கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ செட் பண்ண மாதிரி தான் வைக்க போறோம். வெயிலாம் ரொம்ப கட்ட மாட்டேன். மரத்தடியில கட்டினேன், மாமரத்துல கட்டினேன். பண்ண மாதிரி வைக்கிறேன். பண்ண மாதிரி தான். சரி, ஓகே. இப்ப பண்ண மாதிரி வைக்கிற மாதிரி ஐடியா பண்றீங்க. ஏற்கனவே மாடு வளர்த்தின அனுபவம் இருக்கா? இருக்குண்ணா. இருக்கு. அங்க உங்க ஏரியால எத்தனை பால் அளவு குடுக்கற மாதிரி மாடுகள் கிடைக்கும்? அங்கெல்லாம் கம்மி தானே. வேலைக்கு 10 லிட்டர் கறக்கும். இங்க வந்து பால் திறன் அதிகமா குடுக்கற மாதிரி மாடுகள் இருக்கும். இப்ப வந்து இதுக்கு வந்து தீவனங்கள்லாம் என்னென்ன மாதிரி கொடுக்கணும் என்ன எதுன்னு கேட்டீங்களா? அது இல்ல, மணியனோட பேசணும். நான் பேசதான் பேசணும். ஆல்ரெடி மாடு வச்சிருக்கோம். ஆல்ரெடி இப்போ வீட்டுல ஒரு 6-7 மாடு இருக்கு. அதனால அதுக்கு வந்து என்னென்ன மாதிரி தீவனங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்படியே அவர்கிட்ட வந்துருங்க பக்கத்துல. கடலை போட்டு வைக்குவோம், ஒருத்தம் போட்டு பீர் பசா வைக்க மாட்டோம். பீர் பசா பார்த்தல. சரி, கடலை போட்டு ஒருத்தம் போட்டு தான் வைப்போம். சோள தட்டு கொடுப்பீங்க. சரி, ஓகே. இந்த ஏரியா மாடுகளுக்கு வந்து ஃபீடு எல்லாம் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்ன என்ன ஏதுன்னு அண்ணங்கிட்ட கேட்டுக்குங்க. அதே மாதிரி இப்போ உங்க மாட்டு பண்ணையில வந்து எத்தனை மாடுகள் தோராயமா வாங்குற மாதிரி ஐடியா பண்றீங்க? 5 மாடு. 5 மாடுகள். இப்போ ஒரு 6 மாடு வீட்டுல, ஒரு 3 மாடு, ஒரு 6 மாடு வாங்கும். இன்னொரு 6 மாடுகள் வாங்கும். அது இப்போ இந்த ஏரியா மாடுகள் வந்து உங்க ஏரியா கிளைமேட்டுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கதான் வந்து பிடிச்சிட்டு போயிருக்கேன். இப்பதான் வந்து வந்திருக்கீங்க. அதான் மணியன் சொன்னது நல்ல மாடை பிடிச்சி தரேன் சொல்லி. அப்படியே தீவனம் மேலாண்மை எப்படி என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டுக்குங்க. அதே மாதிரி மாடுகளை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னாலும் சொல்லிடுவாரு. இது போக பாத்தீங்கன்னா மாட்டு பண்ணை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி மாடுகள் அதிகமா பால் கொடுக்குங்கிற டீட்டெயில் சொல்லிடுவாரு. நீங்க வந்து இப்போ வாங்கினது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குதா? அது திருப்திகரமா இருக்கா வாங்கி கொடுத்தது? போய் பார்த்தா மாடு சின்ன இருக்கும். எப்படி பார்த்தாலும் தெரியும். பார்த்தாதான் தெரியும். செட் ஆகிற மாதிரி தான் பூச்சி கொடுத்துருக்காரு. சரி சரி. அதாவது அந்த ஏரியால வந்து ஹீட் அதிகமா இருக்கும், வெயில் அதிகம். அதுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் வாங்கிருக்கீங்க. சரி சரி சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. உங்க பண்ணை வந்து சிறப்பாக அமைய எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். இந்த மாதிரி மாடுகள் வேணா வாங்குறதுக்கு நம்ம மணியனை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? மணியனுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. சரி, ஓகேங்க. ரொம்ப நன்றி. அவர் பேருங்க? அவர் அப்பா சிவகுமார். அப்பா, உங்க அப்பாங்களா? நீங்க திருவண்ணாமலையில இருந்து 4 பேர் வந்திருக்கீங்க. வேலூர் சாரி, வேலூர்ல இருந்து 4 பேர் வந்து வாங்கிருக்கீங்க. ஓகே, இவங்க வந்து பண்ணை வைத்து சிறப்பாக அமைய நம்ம சேனல் சாராக வாழ்த்திக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா.